பாட்ஷா 2 படம் வேண்டவே வேண்டாம் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முடிவெடுக்க என்ன காரணம்? பாட்ஷாவின் வெறித்தனமான வெற்றிக்கு முக்கியமான காரணம் பாலகுமாரனின் வசனங்கள் தான். ரஜினியின் படங்களில் பாட்ஷா அளவுக்கு ஷார்ப்பான வசனங்கள் அதுவரை வந்ததே இல்லை. ரஜினி பேசும் ஒவ்வொரு வசனத்துக்கும் கைத்தட்டல்கள், விசில்கள் காதை பிளந்தன. உண்மையை சொன்ன என்ற வசனமும், ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கை விட்டுட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டு விடுவான், இது எல்லாவற்றையும் மிஞ்சி நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி போன்ற வசனங்கள் அதிரி புதிரி ஹிட் அடித்தது. பாட்ஷா வெற்றிக்கு பின் ரஜினிக்கு பாலகுமாரன் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் கூடியது. இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். ஆனால் அந்த அழகிய நட்பு 2018 மே மாதத்தில் முடிவுக்கு வந்தது. பாலகுமாரன் மறைந்து போனார். தன்னுடைய படங்களுக்கு வசனம் எழுத பாலகுமாரனை போல இன்னொருவர் வர இனி வாய்ப்பே இல்லை என்று ரஜினியே நினைக்கும் அளவுக்கு தனக்கென ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திவிட்டு போய்விட்டார் பாலகுமாரன். எனவே அந்த இடம் இனி காலியாக இருக்கும். அதனால் பாட்ஷா 2க்கு வாய்ப்பே இல்லை என்று முடிவெடுத்து விட்டார் சூப்பர் ஸ்டார்.